ராமேஸ்வரம் மீனவர்கள் 18 பேரை விடுதலை செய்திருக்கிறது இலங்கை நீதிமன்றம். முழு விவரங்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்கலாம். விஸ்வநாதன் வணக்கம். அவர்கள் எப்பொழுது தாயகம் திரும்புகிறார்கள்? முழு விவரங்கள் என்ன விஸ்வநாதன்? வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 8ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றாங்க. இந்த நிலையில நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அப்போதைக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லைதாண்டி மீன்பிடித்ததாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 2 விசைப்படகையும் அது இருந்த 19 மீனவர்களை கைது செய்து விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை காலத்தில் சென்று பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்திருந்தனர். இந்த நிலையில் 19 மீனவர்களை சிறைக்காவல் தேதி முடிந்து இன்று இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டதில் மீனவர்களை விசாரணை நடத்திய நீதிபதி 18 பேர் மட்டும் விடுதலை செய்துள்ளார். ஒரு படகோட்டிக்கு 6 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதால் ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள மீனவர் மத்தியில் மீது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு படகு அரசுடைமையாக்கப்பட்டது. அந்த படகினுடைய உரிமையாளரும் அவரே ஓட்டுநராக இருந்ததை அடுத்து அவருக்கு சிறைக்காவல் விதிக்கப்படாமல் விடுதலை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் விடுதலை செய்யப்பட்ட மீனவர் இன்னும் ஒரு தினங்களில் தாயகம் திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.